நாட்களிலே உடைய சமூகத்திலே அமர்ந்து உடைய வசனத்தின் ஆழங்களை தியானிக்கையிலே ஆவியானவர் எங்களுக்கு அதை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலும் எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் நம்முடைய வேதத்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திற்கு திருப்பி நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை அந்த வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம். கர்த்தர் நல்லவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். அல்லேலூயா. தெளிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தம் அது ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் என்று நாம் வார்த்தை வாசிக்கிறோம். அவருடைய இரத்தம் என்பது ஜீவன் உள்ளது. அந்த ஜீவனுள்ள இரத்தம், ஸ்தோத்திரம், நம்மை கடைசி நாளில் எழுப்புகிறது என்றும், மரித்தாலும் அந்த ஜீவன் நம்மை பிழைக்க வைக்கும் என்றும், நம்மை பரிபூரணம் அடைய செய்யும் என்றும் 3 காரியங்களை கடந்த நாட்களிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். பரிபூரணம் என்று சொல்லும் போது கிருபையில் பரிபூரணம், ஸ்தோத்திரம். கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு கொண்டு வருகிற முதல் பரிபூரணம் கிருபையின் பரிபூரணம், ஸ்தோத்திரம். இப்ப கிருபை என்றால் என்ன? கிருபை என்றால் ஈவு, கிருபை என்றால் பரிசு, ஸ்தோத்திரம். பரிசு என்பது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்று, ஸ்தோத்திரம். அதற்கு நான் தகுதியா இல்லாவிட்டாலும் எனக்கு தருவதற்கு பெயர் பரிசு, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தின் மூலமாய் நமக்கு கொடுத்த அந்த பரிசுகள் என்ன? ஒன்று, நம்முடைய குற்றம் நீங்கப்படும் ஒரு பரிசு, நம்மை மன்னிக்கும் பரிசு. நம்முடைய குற்றங்களை நீக்கினது அவர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பரிசு. அல்லேலூயா. பெற்றிருக்கிறீங்களா இந்த பரிசை? ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக இரட்சிப்பு என்னும் கிருபை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம், ஸ்தோத்திரம். அப்போ பரிசாக தேவன் நமக்கு கொடுக்கிற இரண்டாவது விஷயம் என்ன என்றால், ஸ்தோத்திரம், இரட்சிப்பு என்று பார்த்தோம். இந்த இரட்சிப்பு விசுவாசத்தினாலும் ஞான ஸ்நானத்தினாலும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், விசுவாசித்த பிறகு ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு மனுஷன்தான் ரட்சிக்கப்படுவான். அன்றைக்கு மிகவும் தெளிவாக ரொம்ப நேரம், ஸ்தோத்திரம், வழக்கமாக 8:15 தான் முடிப்பேன். அன்றைக்கு 8:30 தாண்டி, ஸ்தோத்திரம், ஆண்டுடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசி கொண்டிருந்தேன், ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது விசுவாசம், இரண்டாவது ஞான ஸ்நானம். விசுவாசம் என்பது இயேசுவே ஆண்டவர், அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். என்னுடைய பாவங்களுக்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தினார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு எழுந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் என் பாவங்களை மன்னிக்கும். உயிரோடு எழுந்த இயேசு பரமேறி போனார், எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த தேவனை நான் விசுவாசிக்கும் போது, இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நான் பேச போகிறேன், ஸ்தோத்திரம். இந்த தேவனை நாம் விசுவாசிக்கும் போது நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. ஆனால் அந்த ரட்சிப்பின் பூரணம் அது அல்ல, ஸ்தோத்திரம். விசுவாசத்திற்கு பிறகு நான் ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும், ஸ்தோத்திரம். ஞான ஸ்நானமும் விசுவாசமும் சேர்ந்தால்தான் என்னிடத்திலே ரட்சிப்பு வெளிப்படுகிறது, ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பு என்றால் பாவத்திலிருந்தும் பாவத்தின் தண்டனையிலிருந்தும் விடுதலை பெறுவது ரட்சிப்பு, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும், ஆமென், கிருபையினாலே பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். இன்றைக்கு மூன்றாவதாக அந்த கிருபையினால் நமக்கு கிடைக்கிற பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம். கிருபையினாலே இலவசமாக நமக்கு கிடைக்கிற முதல் பரிபூரணம் குற்றம் நீங்கப்படுதல். இரண்டாவது பரிபூரணம் ரட்சிப்பு. ரட்சிப்பிலே பரிபூரணம் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். மன்னிப்பிலே பரிபூரணம் அடைய வேண்டும். அதாவது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், நீதியின் மேல் நீதி அடைய வேண்டும். இன்றைக்கு மூன்றாவதாக கிருபையாய் நமக்கு கிடைக்கிற மூன்றாவது பரிபூரண ஆசீர்வாதம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபையின் பரிசோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாகிற நித்திய ஜீவன். அல்லேலூயா. அப்போ மூன்றாவதாக கிருபையினாலே நமக்கு கிடைக்கிற மூன்றாவது பரிசு என்னன்னா, ஸ்தோத்திரம், நித்திய ஜீவன். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் அல்லது பரலோக வாழ்வு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த பரிபூரணம் கிருபை. அந்த கிருபையின் வழியாக நமக்கு கிடைத்தது பரலோகம். அல்லேலூயா. விளங்குதா? ஸ்தோத்திரம். இரத்தத்தின் மூலமாய், கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் நமக்கு கிடைத்தது கிருபை. ஸ்தோத்திரம். அல்ல, மன்னிக்கணும், பரிபூரணம். அந்த பரிபூரணம் என்பது கிருபையினால் கிடைக்கிறது. அந்த கிருபை நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். நித்திய ஆக்கினை என்று இருக்கிறது, நித்திய ஜீவன் என்று இருக்கிறது. நித்திய மரணம் என்று ஒன்று இருக்கிறது, நித்திய ஜீவன் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் போனால் மாம்சம் ஆவி என்கிற 2 காரியங்களை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு, ஆமென், ரோமாபுரியருக்கு எழுதி கொண்டு வரும்போது அவர் சொல்லுவார். ஸ்தோத்திரம். வாசிங்களாமா? 2வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளினின்று விடுதலை ஆக்கிற்றே. ஸ்தோத்திரம். 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 5வது வசனம். மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள். இப்போ 1வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்க 2 விஷயங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒன்று ஆவிக்கேற்றபடி நடத்தல், இன்னும் ஒன்று மாம்சத்துக்கு ஏற்றபடி நடத்தல். ஸ்தோத்திரம். ஆவிக்கேற்றபடி நடத்தல் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது. மாம்சத்துக்கு ஏற்றபடி நடத்தல் நம்மை நித்திய ஆக்கினைக்கு கொண்டு போகிறது, நித்திய அழிவுக்கு கொண்டு போகிறது, நித்தியமான நரகத்துக்கு கொண்டு போகிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகிறது. அல்லேலூயா. ஆம், அவருடைய இரத்தத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. பாவத்தின் நிமித்தம், அக்கிரமத்தின் நிமித்தம், அநியாயத்தின் நிமித்தம், சாபத்தின் நிமித்தம் நான் நித்திய நரகத்தை நோக்கி போய்கொண்டே இருந்தேன். அல்லேலூயா. நித்திய ஆக்கினைக்கு நேராய் போய்கொண்டிருந்தேன். ஸ்தோத்திரம். நித்தியமான வேதனை நிறைந்த இடத்திற்கு போய்கொண்டிருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிருபையாய் என்னை சந்தித்ததினால் எனக்கு அந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கையை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க பெற்றிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஆமா, இன்னும் ஒரு வார்த்தையில சொன்ன போனா அதுக்கு பெயர் பரலோகம். ஸ்தோத்திரம். பரலோகம், நரகம் என்று 2 விஷயங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம்.
இந்த பூமியிலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டவைகள் என்னன்னா, பிறப்பதும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒன்று. இந்த உலகத்துல பிறக்கிற எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிற விஷயம், மரிக்கணும், நியாய தீர்ப்பை சந்திக்கணும். ஸ்தோத்திரம். பிறக்கிற எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்ட காரியம் தான் அது. ஸ்தோத்திரம். அப்ப இந்த உலகத்துல நீங்களும் நானும் பிறந்திருக்கிறோம். பிறந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிக்குமானால் நிச்சயமாக நாம் எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தாக வேண்டும். இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாள் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். சிலருக்கு முந்தி டிக்கெட் வரலாம், சிலருக்கு பிந்தி டிக்கெட் வரலாம். எப்ப டிக்கெட் வருதோ போயிடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டிக்கெட் வந்த பிறகு நான் வரமாட்டேன்னு சொன்னா அடிச்சு மிதிச்சு கூட்டு போவார். ஸ்தோத்திரம். டிக்கெட் வந்த உடனே ஆண்டவரே நான் வாரேன்னு சொல்லி கையை தூக்கிடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவருடைய அந்த பரலோக ராஜ்யத்துக்கு யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து இயேசு சொன்னார் இப்படி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணும்படி போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை சேர்த்து கொள்ள மறுபடியும் வருவேன். அல்லேலூயா. இந்த வருகையை குறித்து கடைசியாக இன்றைக்கு நான் பேசி முடிப்பேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்கு பெயர் பரலோகம். ஸ்தோத்திரம். அப்படி பேசிக்கொண்டு வரும்போதுதான் 6வது வசனத்திலே யோவான் 14ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். பரலோகத்திற்கு போவதற்கு வழியை உண்டாக்கினவர், வழியை ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. பரலோகத்துக்கு போறதுக்கு வேற வழியே கிடையாது. ஸ்தோத்திரம். நரகத்துக்கு போறதுக்கு நிறைய வழி இருக்கு. ஸ்தோத்திரம். நரகத்துக்கு போறதுக்கு நிறைய வழி இருக்கு. பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அது இயேசு என்னும் வழி. அல்லேலூயா. அவர்தான் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்து நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போயிருக்கிறார். அவர் எப்படி போனாரோ அப்படியே மறுபடியும் திரும்ப வருவார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒரு வாசஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு வீடை கட்டிக்கிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவினாலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டோமோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவினாலே ஸ்தோத்திரம் அவருடைய அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை பெற்றுக்கொண்டோமோ, அப்பொழுதிருந்து என் ஆண்டவர் எனக்காக ஒரு வீட்டை பரலோகத்தில் கட்டி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த வீட்டு வேலை என்னைக்கு முடியுமோ அன்னைக்கு கர்த்தர் என்னை அந்த பரலோகத்தில் சேர்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை எதின் வழியாக நமக்கு உண்டாயிற்று என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக, கிருபையின் மூலமாக நமக்கு இந்த நித்திய ஜீவன் கிடைத்தது. கையை உயர்த்தி ஒரு முறை கூட கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் கூட ஆவியானவர் பேசுவாராக. ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒரு மலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய மலை. நம்ம ஊர்ல தான் மலை கிடையாது. ஸ்தோத்திரம். நீங்க வெளியே போனீங்கன்னா, சேலம் பக்கம், இந்த பக்கம் விருத்தாச்சலம் தாண்டி அந்த பக்கமா போனீங்கன்னா மலைகளை பார்க்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லது சென்னை கிட்ட போனீங்கன்னா அங்க மலை பார்க்க முடியும். இந்த மலையில நீங்க எந்த பக்கம் ஏறினாலும் மலையின் உச்சிக்கு போயிடலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இது போலதான்
நரகத்துக்கு எந்த வழியில வேணாலும் போலாம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை காட்டுவாங்க, ஸ்தோத்திரம். ஆனா பரலோகத்துக்கு வழியை காட்டுனவர் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாகத்தான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள நம்ம போக முடியும். இரத்தத்தின் வழியாக வராத யாரும் இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க முடியவே முடியாது. ஸ்தோத்திரம். இரத்தத்தின் வழியாக வர வேண்டும். அல்லேலூயா. இரத்தத்தின் வழியாக வந்திருக்கீங்களா? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த இரத்தத்தின் வழியாக வரும்போது அந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது யோவான் அப்போஸ்தலன் இன்னும் ஒரு காரியத்தை, இந்த நித்திய ஜீவனை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை வாசிக்க முடியும். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் பைபிள்ல. ஸ்தோத்திரம். வருஷத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு, மாசத்துக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு, தினமும் இன்றைக்கு தேவ வசனம்னு ஒரு வசனம் டெய்லி காலையில. ஸ்தோத்திரம். அப்புறம் படிக்கும் போதெல்லாம் ஒரு வசனம், பிரசங்கம் கேட்கும் போதெல்லாம் வசனம், ஜெபம் பண்ணும் போதெல்லாம் வசனம். இப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள், நிறைய வார்த்தைகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கிட்டே இருக்கிறோம், பெற்றுக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். இதெல்லாம் இந்த உலகத்திற்கான ஆசீர்வாதத்திற்குரிய வாக்குத்தத்தங்களை தான் நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம் இல்லையா? நம்ம பெற்றுக்கொள்ளுகிற எந்த வசனமானாலும், இப்ப இந்த வருஷத்துல இன்று நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு வசனம் கொடுத்திருக்கிறாரு. எங்க மேன்மைப்படுத்துவாரு? மோசேயை எங்க மேன்மைப்படுத்தினாரு? இந்த பூமியில இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியில மோசேயை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அப்ப இந்த வாக்குத்தத்தம் எங்க நிறைவேறணும்? இந்த பூமியில நிறைவேற வேண்டியது. ஸ்தோத்திரம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், வலது போறேன் இடது போறேன் இடம் கொண்டு பெருகுவாய், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனங்கள் எல்லாம் இந்த பூமியிலே நிறைவேறுகிற தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் விட மேலான, பெரிதான, சிறந்த, மகிமையுள்ள வாக்குத்தத்தம் என்பதுதான் இந்த 1 யோவான் 2:25 வாசித்தோம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதைத்தான் யோவான் 14ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். என்ன வாக்கு கொடுக்கிறார் சீஷர்களுக்கு? நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பிறகு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படிக்கு உங்களை சேர்த்து கொள்ளும்படி நான் வருவேன். அல்லேலூயா. அதான் வாக்குத்தத்தம். ஸ்தோத்திரம். நான் வருவேன். I will come. நான் கண்டிப்பா வருவேன். வந்து உங்களை நான் அந்த நித்திய வீட்டுக்குள்ளே சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. இது எதின் வழியாக நமக்கு கிடைத்தது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் வழியாகத்தான் அந்த வழி நமக்கு திறக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மரிக்கும் வரை, அவர் இரத்தம் சிந்தி மரிக்கும் வரை அந்த நம்பிக்கை யாருக்கும் இல்லை. ஸ்தோத்திரம். இளைப்பாறும் ஸ்தலம் என்கிற ஒரு இடம் இருந்தது. அவர்கள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாம் இளைப்பாறும் இடத்திற்கு போனார்கள். அல்லது ஸ்தோத்திரம், கீழ்பாதாளம் மேல் பாதாளம் என்று சொல்லப்படுகிற அந்த 2 பிரிவிலே மேல் பாதாளத்திற்கு பரிசுத்தவான்கள் போனார்கள். ஆபிரகாம் காலங்களிலே வாழ்ந்தவர்களானாலும் சரி, நோவா காலங்களிலே ஆதாம் காலத்திலிருந்து வாழ்ந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் மேல் பாதாளத்திற்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சிறையானவர்களை சிறையாக்கி கொண்டு அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். அல்லேலூயா. இயேசுதான் முதலில் அவருடைய மரண உயிர்த்தெழுதலின் வழியாக பரலோகத்திற்கான வழியை திறந்தார். அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி மரித்தவர்கள் வரைக்கும் யாரும் பரலோகத்திற்கு போவதற்கான வழியை காட்டி கொடுக்கல, போவதற்கான வாய்ப்பே இல்ல, வழியும் இல்லை. இயேசுவே அந்த வழியை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. கொடுத்துட்டு சொன்னாரு, நீங்க இப்ப வர முடியாது. ஸ்தோத்திரம். நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு திரும்ப வருவேன், வந்து உங்களை நான் சேர்த்து கொள்ளுவேன். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம். அல்லேலூயா.
ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நீங்க ஜெபிப்பீங்க. ஸ்தோத்திரம். உங்க வாக்குத்தத்த அட்டையில இருக்கிற வசனங்களை சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பீங்க. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறீங்களா? ஆமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்பீங்க இல்லையா? அதுபோல இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இருக்கிற தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் ஒவ்வொரு நாளும் சொல்லி ஜெபம் பண்ணணும். ஏசப்பா, நித்திய ஜீவனை தருவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, என்னை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணணும். அந்த பரலோகத்துக்கு எப்படியாவது என்னை கொண்டு வந்துருங்க ஆண்டவரே, அந்த நித்திய ஜீவனுக்குள்ளால என்னை பிரவேசிக்க பண்ணிரணும் ஆண்டவரே, எனக்கென்று நீர் ஆயத்தப்படுத்துகிற அந்த நித்திய வாழ்விற்குள்ளே நான் வந்துவிட வேண்டும் ஆண்டவரே என்கிற அந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிருபையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது என்று நாம் வாசிக்க முடியும். வாசிங்க. பாவம் மரணத்திற்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது கிருபையானது இயேசு கிறிஸ்துவின் வழியாக நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அது நம்மை ஆண்டு கொண்டது. அப்ப கிருபையினால நமக்கு அந்த நித்திய ஜீவன் கிடைக்கிறது. இப்ப இந்த நித்திய ஜீவன்ல பரிபூரணம் அடையணும். நம்ம பிரசங்கம். ஸ்தோத்திரம். அதை மறந்துடக்கூடாது. குற்றம் நீக்கினால் அந்த குற்றம் நீக்கப்பட்டதுல பரிபூரணம் கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிப்புல என்ன அடையணும்? பரிபூரணம் அடையணும். இப்ப 3வது நித்திய ஜீவனை தர்றாரு. ஸ்தோத்திரம். நமக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அதை கவனிக்கணும். ஸ்தோத்திரம். டிக்கெட் எப்ப வேணாலும் கேன்சல் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கேன்சல் ஆயிட்டுன்னா திரும்ப கிடைக்காது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. உங்களுக்கு இப்போ இது எப்படி சொல்லணும் புரியும் அப்படின்னா, இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகணும்னு வைங்களேன். வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும். ஸ்தோத்திரம். 3 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடியாவது அங்கே இருக்கணும். ஸ்தோத்திரம். அங்கே உள்ள போயிட்டு பாஸ்போர்ட்டை கொடுத்து அவங்க அந்த இமிக்ரேஷன் பண்ணுவாங்க, போர்டிங் பாஸ் கொடுப்பாங்க, டிக்கெட்லாம் செக் பண்ணுவாங்க, லக்கேஜ் செக் பண்ணுவாங்க, நம்ம சரீரத்தை செக் பண்ணுவாங்க, நம்ம கையில இருக்கிற உடைமைகள் எல்லாம் செக் பண்ணுவாங்க. எல்லாம் செக் பண்ணி முடிக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிரும். அப்படி இப்படி போயிட்டு அங்க உட்கார்ந்தோம்னா சும்மா தான் இருக்கணும். உள்ள போய் எல்லாம் முடிச்சு ஒரு 1.5 மணி நேரம் சும்மாவே இருந்தா அப்பதான் அங்க ஃபிளைட் வரும். ஸ்தோத்திரம். அதை நான் மறுபடியும் கிளீன் பண்ணி எல்லாம் லக்கேஜ் எல்லாம் ஏற்றி வண்டி கிளம்புற நேரத்துல, வண்டி கிளம்பும் போது ஏறுங்க அம்மா. ஸ்தோத்திரம். ஏறி உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷத்துல வண்டி எடுத்துருவான். இப்ப நல்லா கவனிக்கணும். ஃபிளைட் இப்ப மணி 8, ஃபிளைட் ஒரு 9 மணிக்குன்னு வச்சுக்காங்க. 9 மணிக்கு ஃபிளைட் வீரநத்தத்துலேருந்து. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமா, நம்ம பின்னாடி தான், இங்கதான் ஏரோட்ராம் இருக்குன்னு வச்சுக்காங்க. வீரநத்தத்துல 9 மணிக்கு ஃபிளைட். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்குள்ள போனோம்? 6 மணிக்கு போனோம். இல்ல 7, 8, 9. ஆமா, 6 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்துடணும். ஸ்தோத்திரம். அங்க கால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா தெரியும். அங்க கால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. மைக்லாம் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ளைட் நம்பரை சொல்லி, ஃப்ளைட் டைமையும் சொல்லி, 9 மணிக்கு புறப்படுகிற இந்த ஃப்ளைட்டுக்கான கேட் திறந்திருக்கு, சீக்கிரமாக நீங்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்க இமிகிரேஷன் பண்ணிக்கொள்ளுங்க அப்படிங்கிற கால் வந்துகிட்டே இருக்கும். நேரம் ஆக 2 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. 2 மணி நேரத்துக்கு, அதாவது 9 மணினா 7 மணிக்கு கேட் க்ளோஸ் ஆகும். கேட் க்ளோஸ் ஆகிறதுக்கு கடைசி கால் கொடுப்பாங்க. இட் இஸ் எ லாஸ்ட் கால்ம்பாங்க. இது உனக்கான கடைசி அழைப்பு. ஏன்னா யாராவது வராம இருப்பாங்க, அவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் டிக்கெட் எடுத்துருக்காங்க இந்த ஃபிளைட்டுக்கு, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கம்ப்யூட்டர்ல செக் பண்ணிட்டே இருப்பாங்க. எல்லாரும் இன்னும் வரல அப்படின்னா கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி 1-2 நிமிஷம் இருக்கும்போது யாராவது வரலன்னா அவங்க பேரை சொல்லி கால் பண்ணுவாங்க. இன்னார், இந்த பாஸ்போர்ட் நம்பரோட, இன்னும் நீங்க இமிகிரேஷன் முடிக்கல, எங்கேயாவது இருந்தீங்கன்னா வேகமா வாங்க, இன்னும் 2 நிமிஷத்துல கேட்டு நாங்க க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபிளைட் எப்ப கிளம்பும்? 9 மணிக்கு தான். 7 மணிக்கே அவன் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன்வான். இந்த 7 மணி தாண்டிட்டுன்னு வைங்களேன், தலைகீழ நின்னாலும் கேட்டு திறக்க மாட்டான். இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு 1.5 லட்சம் ரூபா டிக்கெட்டு. இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போறதுக்கு
டிக்கெட் எவ்வளவு ஃப்ளைட்ல? 1.5 லட்சம். சோத்திரம். 1.5 லட்சமும் சுவாகாதான். அந்த டைமுக்கு போகலன்னா தலைகீழ நின்னாலும் திறக்க மாட்டான், எந்த கொம்பனானாலும் திறக்க மாட்டான். ஒரு முறை நாங்க போயிருக்கும் போது நினைக்கிறேன், போன வருஷத்துக்கும் முந்தின வருஷம் நினைக்கிறேன், அல்ல அதுக்கு முந்தின வருஷமான்னு தெரியல. அங்க போய் நிக்கிறோம், லாஸ்ட் கால், முன்னாடியே போயிட்டோம், 3 மணி நேரத்துக்கிட்டே போயிட்டோம். அப்பா உள்ள போற நேரம். அங்க போய் திறந்து பார்த்தா ஏதோ இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் இல்ல. ராத்திரி 12:30 மணி. முக்கியமா ஏதோ ஒண்ணு இருக்கணும், அந்த பாஸ்போர்ட் கூட ஏதோ ஒரு பேப்பர் இருக்கணும், இல்ல. 12:30 மணிக்கு யாரை போன் பண்ணி கேட்கறது? எப்படியோ ஒருத்தருக்கும் போன் பண்ணா அவன் எடுத்துட்டான். யாரு டிக்கெட் போட்டு கொடுத்த அந்த ஆபீஸ்ல உள்ளவங்க எடுத்துட்டாங்க. எப்படியோ போனை எடுத்து பேசி மடமடான்னு அப்புறம் அவன் பிடிஎஃப் ஃபைல்ல வாட்ஸ்அப்ல அனுப்பி அப்புறம் அதை காமிச்சு உள்ள போயிட்டாங்க. ஸ்தோத்திரம். நமக்கு முந்தி வந்துட்டு இருந்த அருமையான பாஸ்டர் அவரு விஜயன் ஐயா, கோயம்புத்தூர்ல இருந்து, அவர் 2-3 முறை தன்னுடைய பிளைட்டை மிஸ் பண்ணி இருக்கிறாரு, லேட்டா போனதுனால. அவர் அடிக்கடி சொல்லுவார், 1 நிமிஷம் நான் லேட்டு, கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டான், டிக்கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு இப்போ இரத்தத்தின் வழியாக நித்திய ஜீவனை குறித்த அந்த நம்பிக்கை, அந்த டிக்கெட்டை பெற்றிருக்கிற நான் பரிபூரணத்துக்கு நேராக போகாட்டா அவர் வரும்போது நிச்சயமாக டிக்கெட்டை கேன்சல் பண்ணி விட்டுருவார். அல்லேலூயா. கேட்டு அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி உள்ள போயிடணும். ஸ்தோத்திரம் இல்லையா? ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்னைக்கு பேசின அதே சம்பவத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிற 10 கன்னிகைகள், 10 கன்னிகைகள், 5 கன்னிகைகள் மணவாளனுடைய சத்தத்தை கேட்டவுடனே விளக்குகளை ஆயத்தப்படுத்தினார்கள், அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். மற்ற 5 கன்னிகைகளும் விளக்கிலே எண்ணெய் இல்லாததினால் எண்ணெயை வாங்கும்படி போனார்கள், இல்லையா? வாங்கும்படி போனார்கள். போய் எண்ணெய் வாங்கி விட்டு திரும்ப வருவதற்குள் கேட் அடைச்சிட்டாங்க. கேட்டு அடைச்சிட்டாங்க. இவங்க இங்க இருந்து தட்டுறாங்க, சார் தரங்க சார், எங்க கிட்ட டிக்கெட் இருக்கு, சார் தரங்க எங்க கிட்ட டிக்கெட் இருக்கு. அவர் சொன்னார், நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை நான் அறியேன்ட்டார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்ப கையில டிக்கெட் இருந்தாலும் எங்க போக முடியாது, போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. கதவு அடைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள போயிடணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இது கிருபையினாலே இந்த நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது அவருடைய இரத்தத்தின் வழியாக. இந்த நித்திய ஜீவனிலே நான் பரிபூரணம் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். அது எப்படி பரிபூரணம் அடைகிறது? ஒரு 1 2 3 நான் நினைக்கிறேன் ஒரு 5-6 காரியங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் ஒண்ணுதான் பேச போறேன். இன்னைக்கு வியாழன் இல்லையா? வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களும் இதை பத்தி நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நித்திய ஜீவனுக்குள்ளால நான் கைவிடப்படாம பரிபூரணம் அடைந்து இரத்தத்தின் வழியாக எனக்கு கிடைத்த இந்த நித்திய ஜீவன் என்கிற இந்த நம்பிக்கையை நான் இழந்துராம இயேசுவின் வருகையிலேயோ அல்லது அவருடைய வருகைக்கு முன் மரித்தாலோ எப்படியோ அந்த பரலோகம் எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிற அந்த வாசஸ்தலத்துக்குள்ளால நான் கைவிடப்படாம போவதற்கு இதை எப்படி நான் பரிபூரணப்படுத்துறது அப்படின்னா, நம்பர் 1 இன்னைக்கு ஒரு காரியம் மட்டும் சொல்ல போறேன். ஆமா, இப்பவே மணி 8 ஆயிடுச்சு. ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து உள்ள காலங்களில ஒரு 4-5 விஷயங்களை நான் உங்களோட பேச விரும்புகிறேன். ஏனென்றால் இது ரொம்ப முக்கியம் இல்லையா? நித்திய ஜீவன் நம்ம இழந்துட்டோம்னா, அதாவது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னாரு, மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஸ்தோத்திரம் இல்லையா? அது ரட்சிக்கப்படாதவனுக்கு. இப்ப நம்ம ரட்சிக்கப்பட்டோம், சோம் பண்றோம், பைபிள் வாசிக்கிறோம், சர்ச்சுக்கு வாரோம், கொடுக்குறோம், உபவாசம் இருக்கோம், அதை செய்யறோம், இதை செய்யறோம். கடைசியில அங்க கதவை அடைச்சிக்கிட்டு உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டாருன்னா 10 வருஷம் சபைக்கு வந்து வேஸ்ட் ஆகி போயிருமே, 20 வருஷம் ஆண்டவர் ஆராதிச்சு வேஸ்டா போயிருமே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.
ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நிறைய இருக்கு. நீங்க இப்ப இந்த ட்ரெயின்ல போனா கூட, நாங்கெல்லாம் ஆரம்பத்துல எத்தனையோ ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு ஓடி இருக்கிறோம். இல்ல பஸ்ஸு, சில நேரங்கள்ல ட்ரெயின் அவன் நிக்க மாட்டான். இல்ல ட்ரெயின் நமக்காக நிக்காது என்னைக்குமே. அவன் டைமுக்கு வரும், அவன் டைமுக்கு போயிடும். நம்ம ஆயத்தமா இருந்தா வந்து நின்ன உடனே ஏறிக்கலாம், அது பாட்டுக்கு போகும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா என்ன கூப்பாடு போட்டாலும் கிளம்புன ட்ரெயினை நிப்பாட்டவே முடியாது. அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்ப பின்ன கிருபையின் காலம்னு பஸ் எல்லாம் போன் பண்றான். இப்பவே 9 மணிக்கு பஸ்ஸுன்னா 8 மணிக்கே போன் பண்ணிடுறான். சார் எங்க இருக்கீங்க, சார் எங்க இருக்கீங்க. 8:30க்கு போன் பண்றான். சார் எங்க இருக்கீங்க. புக் பண்ணியிருந்தா, நம்ம இப்போ இங்கேருந்து சிதம்பரத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு போறதுக்கு ஒரு பஸ்ல புக் பண்ணியிருந்தா 8 மணிக்கே போன் பண்றான். சார் எங்க இருக்கீங்க. சார் வந்துடும். 8:30 மணிக்கு போன் பண்றான். சார் வந்துட்டீங்களா. 8:45க்கு போன் பண்றான். சார் வந்துட்டீங்களா. வந்துட்டேன் சார். ஒருவேளை லேட் ஆயிட்டா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணா, சார் நாங்கள் டிராஃபிக்ல இருக்கிறோம் சார், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்னா திட்டுவான். ஆனா நிற்பான் 10 நிமிஷம். அல்லேலூயா. ஆமா, அது ஏதோ ஒண்ணு அப்படி நடக்கு. அது இப்போ இந்த ஃபோன்லாம் இருக்கிறதுனால. இல்லைன்னா அவன் பாட்டுக்கு போயிட்டே இருப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவது. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நித்திய ஜீவனை குறித்து அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். பரலோகம், அதை நம்ம பரிபூரணமா பெற்றுக்கொள்றதுக்கு நம்பர் 1 யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட்டாரா இயேசு அப்படின்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. அப்ப இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். கொல்கதா மேட்டிலே கபாலஸ்தலம் என்கிற அந்த ஸ்தலத்திலே மண்டை ஓடுகள் நிரம்பின அந்த மலையின் உச்சியிலே இயேசு சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். போனவர்கள் வந்தவர்கள் எல்லாரும் தலையை துலுக்கினார்கள், காரி துப்பினார்கள், ஏளனம் பேசினார்கள். இயேசு ஒரு மலையின் உச்சியிலே சிலுவையிலே உயர்த்தப்பட்டார். ரத்தம் சிந்தினார் அந்த சிலுவையிலே. எதற்காக தெரியுமா? நித்திய ஜீவனை தருவதற்கு. அந்த நித்திய ஜீவனை நான் பரிபூரணமா என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த 15வது வசனம் சொல்லுகிறது, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்பர் 1 கிருபையினால எனக்கு கிடைச்சது. இலவசமா தான் நித்திய ஜீவனை தந்தாரு. இந்த நித்திய ஜீவனை நான் விசுவாசிச்சாதான் அந்த நித்திய ஜீவன்ல நான் பரிபூர்ணம் அடைய முடியும். சிலருக்கு பரலோகத்தை குறித்த நம்பிக்கை இருக்காது. ஸ்தோத்திரம். சிலருக்கு தேவ ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்பு இருக்காது. ஸ்தோத்திரம். சிலருக்கு ஆண்டவருடைய அந்த அழகான வீடு, தேவன் எனக்காக ஆயத்தப்படுத்துகிற அந்த அழகான வீட்டை குறித்து நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு சிந்தை இருக்காது. ஸ்தோத்திரம். செத்தா வடக்கையா மேக்கையா கிழக்கையா, எங்க தலைய வச்சா என்ன, எப்படி செத்தா என்ன, அதெல்லாம் செத்த பிறகு பார்த்துக்கலாம். ஸ்தோத்திரம். செத்த பிறகு பார்த்துக்க வாய்ப்பே இல்ல. 2 பேர் இருந்தா ஒருத்தன் பேரு அவன் பேர் இல்ல, ஒருத்தன் ஐஸ்வர்யவான், இன்னும் ஒருத்தன் பேரு லாசரு, அவன் தரித்திரன். ஸ்தோத்திரம். ஒருத்தன் லாசரு, இன்னும் ஒருத்தன் ஐஸ்வர்யவான். 2 பேரும் ஒரு நாள் செத்து போனார்கள். ஸ்தோத்திரம். 2 பேரும் ஒரு நாள் செத்தார்கள். ஒருத்தன் பாதாளத்துக்கு கொண்டு போகப்பட்டான் பிசாசுகளினால். இன்னும் ஒருத்தனை தூதர்கள் ஆபிரகாமின் மடிக்கு கொண்டு போனார்கள், பரதீசுக்கு கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அப்ப 2 இடம் கண்டிப்பா இருக்கு. ஸ்தோத்திரம். பாதாளம்னு ஒண்ணு இருக்கு, பரதீசுன்னு ஒண்ணு இருக்கு, நரகம்னு ஒண்ணு இருக்கு,
பரலோகம்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல அதை நம்பணும் விசுவாசிகள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல அதை நம்பணும். இருக்கா? இருக்கோ என்னமோ யாருக்கு தெரியும், யாரு கண்டா சொல்றாங்க நாங்க கேட்கோம் அப்படின்னு எல்லாம் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எனக்கு கிடைக்க பெற்ற மீட்பின் வழியாக பரலோக ராஜ்யம் என்கிற வழி எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் நித்திய ஜீவனுக்குரியவன். முந்தி நித்திய நரகத்துக்குரியவன், நித்திய மரணத்துக்குரியவன், நித்திய ஆக்கினைக்குரியவன். இப்போ நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை விசுவாசித்ததுனால அந்த இரத்தத்தின் வழியாக எனக்கு சுத்திகரிப்பும் ரட்சிப்பும் பாவ மன்னிப்பும் கிடைத்ததுனால பரலோகத்தின் வழி எனக்காக திறக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த திறக்கப்பட்டிருக்கிற வழியாக நான் பூரணம் அடைந்து போக வேண்டுமானால் அதுக்கு மேல எனக்கு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. நம்பிக்கை இல்லாம, அதாவது ஒரு பஸ்ல போறோம், யாரை நம்பி அந்த பஸ்ல ஏறுறீங்க? டிரைவரை நம்பி. சோத்திரம் இல்ல, கடவுளை நம்புறோமோ இல்லையோ டிரைவரை நம்புறோம். இந்த டிரைவர் நம்மள பத்திரமா காட்டுமன்னார்குடியில கொண்டு போய் இறக்குவாரு, அதுக்கு பதிலா வீராண ஏரியில கவுக்க மாட்டாரு அப்படின்னு நம்புறோம் இல்ல? ஸ்தோத்திரம். அதுபோல இயேசு கிறிஸ்து எனக்காக அந்த நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்று அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னு நம்பணும். என்ன? 3வது அதிகாரத்துல இன்னும் 2 வசனம் வாசிங்க. 34வது வசனத்துல இருந்து யோவான் 3ல, தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார். தேவன் அவருக்கு, யாருக்கு? இயேசுவுக்கு. இயேசு தன்னை குறித்து சொல்றார், தேவன் யாரை அனுப்பி இருக்கிறாரோ அவரிடத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு ஆவியை கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அந்த குமாரனாகிய இயேசுவின் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாயிருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு மேல உள்ள விசுவாசத்தை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை எந்த மனுஷன் விசுவாசிக்கிறானோ அவன் நித்திய ஜீவனுக்குரிய அந்த வாழ்க்கைக்காக அவன் பரிபூரணம் அடைந்து கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா. இயேசுவை விசுவாசிக்கணும். ஸ்தோத்திரம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்துல 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து 2 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 6ஆம் அதிகாரம். என் சித்தத்தின்படி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழக்காம கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே பிதாவின் சித்தம். குமாரனை கண்டு அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ரொம்ப சிம்பிள். ஆலோசனை ரொம்ப சிம்பிள். போக போக நாளைக்கு நாளை கழிச்செல்லாம் மறக்காம வாங்க. கொஞ்சம் கடிக்கிறது மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்றது கொஞ்சம் சாதாரணமானது இல்லைல்ல. அது வழி இடுக்கமும் நெருக்கமும். இன்னைக்கு மேலோட்டமா ஒரு வார்த்தையை சொல்றேன், ஏன்னா நாளைக்கு நீங்க வராம போயிடப்படாதுல்ல, அதுக்காக. ஸ்தோத்திரம். விசுவாசம். இந்த விசுவாசம் இயேசுவுக்கு மேல இருக்கணும். நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? நான் இயேசுவை விசுவாசிப்பதற்கு அவர் யார்? ஜீவனை கொடுத்தாரா? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் யாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். இயேசு யாரு? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஆகவே நான் அவரை விசுவாசிக்கணும். ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதே அதிகாரம் 14வது வசனத்திலே வரும்போது சொல்லுகிறது, அந்த வார்த்தை
மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. ஆகவே அந்த வார்த்தை இயேசு, அவர் அந்த இயேசுவை நான் விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் எனக்காக மாம்சமானார். எனக்காக மாம்சமான கடவுள், எனக்காக என்னை போல் மாறின ஒரு தேவன். ஸ்தோத்திரம். என்னை மீட்கும் பொருளாய் என்னை போல் மாறின என் இயேசுவை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கண்டதையும் விசுவாசிக்கல, நான் கண்ட பொருளையும் விசுவாசிக்கல, நான் கண்ட இயற்கையை விசுவாசிக்கல, கடவுளால் படைக்கப்பட்டதை விசுவாசிக்கல. எனக்காக என்னை போல மனுஷனாய் வந்து என்னை மீட்கும்படி எனக்காக ரத்தம் சிந்தின என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை. ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? அவர் எனக்காக என்னை போல இந்த உலகத்துல மனுஷனா வந்து எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா, சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. யோவான் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிறார், நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். யோவான் 10:30. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்னா, அவர்தான் தேவன். இயேசுதான் தேவன். அவர் ஒன்னும் பிறவி கிடையாது. ஸ்தோத்திரம். அவர் ஒன்னும் அவதாரம் கிடையாது. ஸ்தோத்திரம். அவர் அவதார புருஷனும் கிடையாது. அவர் தேவன். He is Lord. அவரே தேவன், இயேசுவே ஆண்டவர். ஆகவே நான் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் என்னை நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு போகும். அல்லேலூயா. அந்த விசுவாசம் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிற பரலோகத்தின் வாசல் வழியாக என்னை பரலோகத்திற்கு கொண்டு போகும். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவன், இயேசு கிறிஸ்து தேவனை வெளிப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். எபிரேயர் 1ஆம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? இருக்கிறவரும் இருந்தவரும் சர்வ வல்லமை உள்ள தேவன், அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும். நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்னா, அவர் நித்தியமான தேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர்தான் ஆதியிலே இருந்தார், இருக்கிறார், இனியும் இருக்க போகிறார். அவர் ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்பட்டவர் அல்ல, ஆதியிலேயே இருக்கிற கடவுள். அல்லேலூயா. இயேசு ஏதோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெளிநாட்டு கடவுள் இல்ல. அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றது மாதிரி இயேசு வெளிநாட்டு கடவுள் கிடையாது. இயேசு எருசலேமிலே பெத்லகேம் என்னும் ஊரிலே இயேசு பிறந்தார். பெத்லகேம் எங்க இருக்குன்னா, ஆசியா கண்டத்துல தான் இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆசியா கண்டம் ஒன்னும் அமெரிக்காவில் இல்ல. அமெரிக்கா ஒரு கண்டம், ஆப்பிரிக்கா ஒரு கண்டம், ஆசியா ஒரு கண்டம். அந்த ஆசியா கண்டத்துல தான் இந்தியா இருக்கு, அந்த ஆசியா கண்டத்துல தான் சீனா இருக்கு, அந்த ஆசியா கண்டத்துல தான் பெத்லகேமும் இருக்கு. அப்போ நமக்காக மனுஷனா பிறந்த தேவன் வெளிநாட்டுல போய் பிறக்கல, நம்ம கண்டத்துல பிறந்தார். அல்லேலூயா. அன்னைக்கு தேசங்கள் எல்லாம் பிரிக்கப்படாத காலங்கள். ஸ்தோத்திரம். அன்றைக்கு கண்டம் என்று அழைக்கப்பட்டது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு கண்டம்பா. அந்த கண்டம், நம்ம கண்டத்துல தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரம், நான் மன்னிக்கணும், 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம். மத்தேயு 28:18 இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும்? இயேசுவை ஏன் நான் விசுவாசிக்கணும்னா, இயேசுவுக்கு சகல அதிகாரமும் இருக்கிறது. அல்லேலூயா. பிடுங்கவும் அதிகாரம் இருக்கிறது, நடவும் அதிகாரம் இருக்கிறது, இடிக்கவும் அதிகாரம் இருக்கிறது, கட்டவும் அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. அழிக்க
அழிக்கவும் அதிகாரம் இருக்கிறது, உருவாக்கவும் அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை கொடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது, ஜீவனை எடுக்கவும் அதிகாரம் இருக்கிறது, சுகத்தை கொடுக்க அதிகாரம் இருக்கிறது, விடுதலை கொடுக்க அதிகாரம் இருக்கிறது, மரித்தவனையும் உயிரோடு எழுப்பும் அதிகாரமும் இயேசுவுக்கு இருக்கிறது. மரித்து உயிரோடு எழும்பின அதிகாரமும் நம்முடைய இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சகல அதிகாரமும் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இல்ல, ஒன்னொன்னுக்கும் ஒரு டாக்டர். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டுக்குன்னு ஒரு டாக்டர், நரம்பியலுக்கு ஒரு டாக்டர், எலும்புக்கு ஒரு டாக்டர், சிறுநீரகத்துக்கு ஒரு டாக்டர். அதுபோல இந்த உலகத்துல கடவுள்கள், அவதாரங்கள் என்று சொல்லப்படுகிற 33 கோடி தெய்வர்கள், பல தெய்வங்க நம்பிக்கை உடைய நம்முடைய தேசத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கையில இயேசு என்னும் ஒரே தெய்வம்தான் எல்லாவற்றிற்கும் சகல அதிகாரமும் சகல ஆளுகையும் படைத்தவர். அல்லேலூயா. இயேசுவுக்கிட்ட இருதய நோயாளியும் வரலாம், கிட்னி ஃபெயிலியரும் வரலாம், இயேசுவுக்கிட்ட பிளட் கேன்சர் உள்ளவங்களும் வரலாம், நரம்பு பாதிக்கப்பட்டவங்களும் வரலாம், இயேசுவுக்கிட்ட மரித்தவர்களும் வரலாம், அழுகி போனவர்களும் வரலாம். அல்லேலூயா. என்னிடத்திலே ஒருவரும் வர வேண்டாம் என்று அவர் சொல்லுவதே இல்லை. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று இயேசு ஒரு பெரிய அழைப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. யாராவது இங்க கூட்டு போனா இது இங்க பார்க்க மாட்டாங்கங்க, அங்க போய் பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த சாமியார்கிட்ட போனா அவரு நல்லா பார்ப்பாரு. ஸ்தோத்திரம். இன்னும் ஒருத்தரை பார்த்து சொன்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த சாமியார்கிட்ட போகாதீங்க, அந்த மந்திரவாதி கிட்ட போங்க. ஸ்தோத்திரம். ஆனா நம்ம அப்படி சொல்ல மாட்டோம். எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொள்ளுகிறார். ஏனென்றால் சகல அதிகாரமும் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நீங்களும் நானும் இயேசுவை தாராளமாக விசுவாசிக்கலாம். அந்த விசுவாசம் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். இதெல்லாம் நான் பேசினாதான் சனிக்கிழமைக்குள்ளால இந்த பிரசங்கத்தை முடிக்க முடியும். ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற தேவன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு யாரா? இருதயங்களை, ஆமா, எல்லாரையும் நல்லா அறிந்தவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர். அதனால அவரை நல்லா விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். என்னை நன்னாய் அறியும், என்னை நன்னாய் புலர்த்தும் என்ற பிராணநாயகன் இயேசு. என்னை நன்னாய் அறியும், என்னை நன்னாய் புலர்த்தும் என்ற பிராணநாயகன் இயேசு. அம்மா ஓமனிக்கும்போள், அப்பன் தாலோலிக்கும்போள் என்றே நாதன் வழி நடத்தும். அம்மா ஓமனிக்கும்போள், அப்பனோ தாலோலிக்கும்போள் என்றே நாதன் வழி நடத்தும். என்னை நன்றாய் அறிந்தவர். ஆமென். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அவர் அறிந்திருக்கிறார். நான் எங்கே படுக்கிறேனோ அதை அவர் அறிந்திருக்கிறார். என் நடக்கை அவர் அறிந்திருக்கிறார். என் சிந்தையை அறிந்திருக்கிறார். என் நாவில் சொல் பிறவாவதற்கு முன்னமே அவர் அதை அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வழிகளை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய திட்டங்களை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய எதிர்காலங்களை அவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவான சிருஷ்டி எதுவும் இல்லை. ஆகவே என் இயேசுவை நான் கண்ணை மூடி விசுவாசிக்கலாம். அல்லேலூயா. கண்ணை மூடிக்கிட்டு என் கையை அவர்கிட்ட கொடுத்துட்டா போதும், அவர் கூட்டிட்டு போயிட்டே இருப்பார். அல்லேலூயா. எனக்கு கண்ணு தெரியணும்னு அவசியம் இல்லை, எனக்கு நடக்க தெரியணும்னு அவசியம் இல்லை, கை மட்டும் அவர்கிட்ட இருந்தா போதும். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த வழியில என்னைய கூட்டிட்டு போகணும், எங்க கொண்டு என்னைய விடணும்னு என் இயேசுவுக்கு நல்லா தெரியும். ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறீங்க? நல்லா விசுவாசிக்கணும்.
உயிரை கொடுத்து விசுவாசிக்கணும். எது சேதப்பட்டாலும் விசுவாச கப்பலை சேதப்படுத்திடவே கூடாது. இயேசுவின் மேல் இருக்கிற உங்க விசுவாசத்தை எந்த காலத்திலும் எந்த சூழ்நிலையிலையும் சேதப்படுத்த விட்டுறாதீங்க. நித்திய ஜீவனை இழக்க வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. ஆமா, சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் ஏன் ஆண்டவரை இயேசுவை விசுவாசிக்கணும்னா அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேரம் இல்லை இல்லையா? மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே நாம் என்ன வாசிக்கிறோம்? மார்க்கு 10:45. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாய் வந்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசு எதற்காக வந்தார்? மீட்கும் பொருளாய், ரட்சிக்கும்படியாய். ஸ்தோத்திரம். ரட்சிப்பை குறித்து நிறைய பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். மன்னிப்பு. ஸ்தோத்திரம். பாவ மன்னிப்பு கொடுக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. ரட்சிக்கிறவர் இயேசு. ஏன் நான் இயேசுவை விசுவாசிக்கணும்? நான் ஏன் இயேசுவை நம்பணும்? அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. ஆமா, என் அக்கிரமங்களை மன்னிக்கிறவர், என்னை மீட்கிறவர், பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து. ஸ்தோத்திரம். பணம் 2வது கொடுப்பாரு, பொருள் 2வது கொடுப்பாரு, வீடு 2வது கொடுப்பாரு, நிலம் 2வது கொடுப்பார், ஆசீர்வாதம் 2வது கொடுப்பார். முதல்ல பாவ மன்னிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பை கொடுப்பார், பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுப்பார், வாழ்க்கையில நம்பிக்கையை கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார். உலகம் கொடுக்க கூடாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் நமக்காக வைத்து போயிருக்கிறார். இந்த இயேசுவை நான் கண்ணை மூடி விசுவாசிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எபிரேயர் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். இன்னும் ஒரு 2 வசனம் மட்டும் வாசித்து முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். எபிரேயர் 2:18, எபிரேயர் 4:15. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவர். ஏன் நான் இந்த இயேசுவை விசுவாசிக்கணும்னா, சோதிக்கப்படுகிற எனக்கு உதவி செய்கிறாரா. இன்னும் ஒரு வசனம் அந்த எபிரேயர்லயே வாசித்துருங்க, அப்ப நமக்கு புரியும். 4:15. நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதான ஆசார். நம்முடைய, ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன், நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறவர் இயேசு. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் நான் இயேசுவை விசுவாசிக்கணும்னா, எனக்காக பரிதபிக்கிறவரும் என் பலவீனங்களுக்காக எனக்கு உதவி செய்கிற மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே. சேது பாடுங்க. பலவீனங்களை குறித்து பரிதபிக்கும் மிக பெரிய பிரதான ஆசாரியரே, நேரம் உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற நேரம் உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். ஏற்ற நேரம் உதவி செய்யும் கிருபையை நான் நம்பியே கிருபாசனம் வந்து நிற்கிறேன். சொல்லுங்க. ஏற்ற நேரம் உதவி செய்யோ கிருபாசனம். இரக்கம் தயவு அளவிட முடியாதையா. இரக்கம் உங்க கிருபை, அந்த இரத்தத்தினால எங்களுக்கு கிடைச்ச பெரிய கிருபை, அந்த நித்திய ஜீவன். ஆமே. உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத. ஆமே. ஓ thank you Lord. எல்லாரும் சொல்லுங்க. விலகாத மாறாத கிருபை, மகா 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 உன் இரக்கம் ஒவ்வொரு நாளும். ஆமே. மகா மகா பெரியது உங்க இரக்கம் பா. Thank you Lord. கிருபை. ஒரு வசனம் கூட ஏற்கனவே வாசித்த வசனம் தான் வாசித்துட்டு ஜெபம் பண்ணும். மார்க்கு 10:45.
வாசித்துட்டு ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஏற்கனவே வாசித்த வசனம் வேகமா வாசிங்க. மார்க் 10:45. அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாகவும் ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். நம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு வந்தார் இல்லையா? ஸ்தோத்திரம். ஒன்னு பேதுரு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உயிர்த்தெழுதல் ரைட், நேரம் இல்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வரும்போது ஸ்தோத்திரம் 6வது வசனம். நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துன்பப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிறோம் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாகும். அல்லேலூயா. இயேசுவை நான் ஏன் விசுவாசிக்கணும் அப்படின்னா, இயேசு என்னை சேர்க்கும்படி மறுபடியும் வரப்போறார். அல்லேலூயா. என் பாவத்தை மன்னிக்கும்படி இந்த உலகத்துல மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போயிருக்கிற இயேசு, அவர் வந்தது உண்மையானால் வந்தாரா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்ததுனால தான் கிபி கிமுன்னு பிரிஞ்சிருக்கு. ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு ஒரு டேட்டு சொல்றோம் அப்படின்னா 20/3/2025 ஒரு டேட்டு சொல்றோம்னா அதுக்கு காரணம் இயேசு இந்த உலகத்துல பிறந்ததுனால. அல்லேலூயா. சரித்திரத்தையே 2ஆக பிரித்தவர் அவர். ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே வாழ்ந்து சிலுவையில ரத்தம் சிந்தி மரித்த இந்த சரித்திரம் எல்லாம் உண்மையானால், ஆதியாகமம் 3:15 நிறைவேறினது உண்மையானால், இயேசு சீக்கிரம் இந்த பூமிக்கு வரப்போகிறதும் உண்மை. அல்லேலூயா. ஆமா. அதனால இயேசுவை விசுவாசிங்க. இந்த விசுவாசம் நமக்குள்ளே தரப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனை பரிபூரணம் அடைய செய்யும். அல்லேலூயா. நமக்கு இந்த ஒரு பரலோக நிச்சயம் தந்திருக்கார் இல்லையா? ஒரு வழி திறந்திருக்கு பாருங்க. இன்னும் பரலோகத்துக்கு போல, நம்ம யாரும் போயிட்டோமா? போல. ஆனா போறதற்கான நிறைய பேர் போறாங்க, போயிட்டு வாராங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. அன்னைக்கு ஒரு பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு அம்மா சொல்லுது, நானும் என் புருஷனும் ரொம்ப துக்கப்பட்டு இருந்த ஒரு நாளிலே ஸ்தோத்திரம் அப்படியாக எழும்பி எங்களுடைய பெட்டுக்கு பக்கத்திலே நாங்கள் முழங்கால் போட்ட போது ஆண்டவர் எங்களுக்கு முன்னே வந்து நின்றார். நானும் என் கணவனும் ஆண்டவரை அப்படியே முகமுகமாக பார்த்து நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த கிருபை பெற்றவங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பெரிய இரக்கத்தை பெற்ற அந்த நல்ல பரிசுத்தவான்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம இன்னும் பரலோகத்துக்கு போகல. பரலோகத்துக்கு போவதற்கான வழியை திறந்திருக்கிறாரு. கிருபையினால் இரத்தத்தின் வழியாக திறந்திருக்கிறார். பார்க்கிறோம். எனக்காக ஒரு பரலோகத்தை ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த பரலோகத்துக்கு மேல ஒரு விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த விசுவாசத்தை நம்ம வெளிப்படுத்த அந்த பரலோகத்திற்குரிய அந்த பரிபூரணத்துக்குள்ளால தேவன் நம்மை கொண்டு போகிறார். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எனக்குள்ள வர்த்திக்க பண்ணுங்க. ஆமா. நான் ஏன் இயேசுவை விசுவாசிக்கணும், எதற்காக இந்த இயேசுவை விசுவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு வேகமா சொல்லிட்டு போனேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் ஜீவனுள்ள தேவன், ஆகவே நான் அவரை விசுவாசிக்கணும். அவரும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள், ஆகவே நாம் அவரை விசுவாசிக்கணும். அவர் இந்த உலகத்துல எனக்காக, என்னை போல மனுஷனா மாம்சத்துல வெளிப்பட்டு எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, ஆகவே நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவர் நித்தியமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவும், ஆகவே நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், சகலவற்றையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர். ஸ்தோத்திரம். சகல அதிகாரமும் உடையவர், ஆகவே நான் அவரை விசுவாசிக்கிறேன். அவர் சகலவற்றையும் அறிந்தவர். ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் அறிந்த இயேசு அவர். ஸ்தோத்திரம். ஆகவே நான் என் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் அடையாளங்களை நடப்பிக்கிறவர், அவர் என்னுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிறவரும், எனக்காக பரிந்து பேசுகிறவரும், எனக்காக உதவி செய்கிறவரும் ஆகிய தேவன். ஆகவே நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போன கடவுள் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது 1 பேதுரு 1:3, 4, 5 வசனங்களிலே அவர் உயிரோடு எழுந்தார். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 வசனம் சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இயேசு உயிரோடு எழுந்தார். நான் அவரை விசுவாசிக்கிறேன். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வெளிப்படும் நாள் ஒன்று இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆகவே நான் இந்த இயேசுவை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் இந்த இயேசுவின் மேல உங்க விசுவாசத்தை இன்னும் ஆழமா வைக்க போறீங்க? எல்லாம் அறிந்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்திலே வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்ன இயேசுவை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் எத்தனை பேர் இன்னும் ஆழமா விசுவாசிக்க போறீங்க? இன்னும் வைராக்கியமா ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்காக வாழ போறீங்க. Thank you Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒரு எளிமையான ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு சிம்பிளான ஒரு வார்த்தை, விசுவாசம். ஸ்தோத்திரம். இதை குறித்து தொடர்ந்து சிந்தியுங்கள். ஆண்டவர் மேல இன்னும் ஆழமா விசுவாசம் வைங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் யார் என்று உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்பட்டது போல, ஸ்தோத்திரம், நீங்க விசுவாசிக்கிறவர் யார் என்று உங்களுக்கு காட்டி கொடுத்திருக்கிறேன் பைபிள்ல இருந்து. ஸ்தோத்திரம். இன்னும் நல்லா விசுவாசிங்க. ஸ்தோத்திரம். பரலோகத்திற்கான வழி நமக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தின் வழியாக, சிலுவையின் மரணத்தின் வழியாக பரலோகத்திற்கான வழி திறக்கப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அதுல பூரணம் அடைஞ்சி அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போய் சேர வேண்டுமானால் இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம் நமக்கு இன்னும் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி தேவ சமூகத்துல ஹல்லேலூயா. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அந்த ஆசையோடு தேவனுடைய ஆலயத்திலே இருந்து நாம் புறப்படுவோம். தேவன் மேல் இன்னும் ஆழமாய் விசுவாசம் வையுங்கள். சின்ன பிள்ளைகள் இருந்து பெரியவங்க ஒவ்வொருவர், ஒருவேளை வெளியிலிருந்தோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ, ஒருவேளை யாராவது லைன் கரெக்டா இருந்து நீங்க கேட்டு கொண்டிருந்தால், கவனித்தால், உங்கள் விசுவாசத்தை இன்னும் ஆழமாக இயேசுவின் மேல் வையுங்கள். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். ஸ்தோத்திரம். நரகத்துக்கு போவதற்கு நிறைய வழிகள் இருக்கிறது. சொர்க்கத்துக்கு, பரலோகத்துக்கு, முக்தி அடைவதற்கு ஒரே ஒரு வழி, அது இயேசு என்னும் வழி. இதுதான் சத்திய வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்கிற உண்மையும் கூட. தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை நடத்துவாராக. நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 40 நாள் ஆரம்ப காலங்களிலே நம்முடைய இரத்தத்தினாலே கிடைக்கிற மீட்பு சுவிசேஷத்தின் செய்தியை கர்த்தர் எங்களுக்கும், ஆண்டவரை தூரத்திலிருந்து கேட்கிறவர்களுக்கும், அப்பா ஸ்தோத்திரம், நீர் பேசி கொண்டு வருகிற உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகள் ரட்சிப்பை கொண்டு வரட்டும். உம்முடைய வசனங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கட்டும். உம்முடைய சத்தியங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை கட்டி எழுப்பட்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை இருதயத்தில் தேவன் மேலே உள்ள விசுவாசத்தில், இயேசுவின் மேலே உள்ள விசுவாசத்தில் ஒருவேளை தடுமாற்றங்கள் இருதயத்தில் இருக்குமானா, இருதயத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவன் மேல் உள்ள விசுவாசத்தில் சந்தேகங்கள் இருக்குமானா, இன்னைக்கு ராத்திரி ஒவ்வொருடைய இருதயத்திலேயும் கர்த்தாவே விசுவாசம் வேரூன்றுவதாக என்று ஜெபிக்கிறேன். ஆழமாய், இன்னும் ஆழமாய் உம்மேல விசுவாசம் வைத்து உம்மை இறுக பற்றி கொண்ட ஜனமாக முன்னேற பரிசுத்த தேவன் இந்த மாலை வேளையில் நீர் பேசி இருக்கிற, அனுப்பி இருக்கிற உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும், உம்முடைய வருகைக்காய் ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God bless.